அகர்சன் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டினை முன்னிட்டு அனைத்து பள்ளி மாணவர்களுக்கிடையே கலை நிகழ்ச்சிகளும் அறிவுத்திறன் போட்டிகளும் விளையாட்டுகளும் அகர்சன் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. கல்லூரி முதல்வர் முனைவர் வி. கோபி அவர்கள் வரவேற்புரை வழங்க விழா இனிதே தொடங்கியது. அகர்சன் கல்லூரியின் செயலாளர் ஸ்ரீ ஹரிஷ்குமார் சாங்கி அவர்களும் அகர்சன் கல்லூரியின் பொருளாளர் ஸ்ரீ பால் கோவிந்த் குப்தா அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். அகர்சன் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டின் நிர்வாக தலைவர் ஸ்ரீ ஹரிஷ்குமார் லோக்கியா, அகர்சன் கல்லூரி குழு உறுப்பினர்கள் ஸ்ரீ ஹமித் குப்தா மற்றும் ஸ்ரீ சைலேஷ் ஷோச்சாரியா கலந்து கொண்டனர். விழாவின் சிறப்பு விருந்தினர் சின்னத்திரை நடிகை செல்வி விஜே அர்ச்சனா அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். சிறப்பு விருந்தினரை கணிதத்துறை தலைவர் முனைவர் ஆர். புஷ்பலதா அவர்கள் வரவேற்றனர். கல்விப்புல முதன்மையர் முனைவர் டி.எஸ். உமா மகேஸ்வரி அவர்கள் கல்லூரியின் பல்வேறு உதவித்தொகை குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். விழாவின் கௌரவ விருந்தினராக சமோசா முக நந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டனர். இவரை உதவி பேராசிரியர் முனைவர் ராகேஷ் அவர்கள் வரவேற்றனர். குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை முன்னாள் உதவி ஆணையர் முனைவர் ஜே. விஜயதிலகம் அவர்களை கணினித்துறை தலைவர் முனைவர் எஸ். பிரதீபா அவர்கள் வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினர். வணிக கணிப்பொறி பயன்பாட்டு துறை தலைவர் முனைவர் எஸ். ரேவதி அவர்கள் நன்றி உரை வழங்கினார். இறுதியாக நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவடைந்தது. Hands and warm hearts, we welcome you all to the Agassi Gala Drawing Utsav English School Competition 2025, hosted by Jayapatri Agassi College. As we celebrate our silver jubilee, a special welcome to the dignitaries on stage, esteemed teachers, enthusiastic participants. It's a day of talent, teamwork, and healthy competition, and we promise it's going to be unforgettable. மன்னவனின் வாசகமாய் இரண்டடியில் என் மனதை புகுந்து என்னாலும் எனையாலும் என் தமிழ் அன்னையே சென்றேனாய் இனிக்கும் சென்றானால் மலராய் வணக்கும் என் சென்றவரே இன்னாலும் என்னாலும் உடனே நான் சொல்லுகிறேன். எனக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையோரை வணங்கி மகிழ்கின்றேன். அகர்சன் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு விழாவாம் இன்பமான திருநாளாம் பள்ளி செட்டுக்களின் வருகையாம் கலை பண்பாட்டு திருவிழாவாம் திறனறிவு சோதனையில் வெற்றி பெற பெற்று பரிசு மழை பொழியும் நாளாம் இந்நாளில் இவ்விழாவின் தொடக்கமாக தமிழ் அன்னையை வணங்கி அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்தினை பாடுகிறதாக. Good morning to one and all. Respected President, Secretary, Joint Secretary, Chairman, Silver Jubilee Celebration, our Joint Secretary, Silver Jubilee Celebration Coordinator, Sri Sailesh Sir, Sri Amit Sir. It gives me great pleasure to extend a special warm and welcome to our chief guest, Selvi Archana, VJ, a renowned personality of Chennai. I also extend a warm welcome to our chief guest honor, Mr. Nandakumar, a popular dynamic YouTuber. A heartfelt welcome to all the principals, teachers and the students from various schools who have joined us today to participate in the celebration of talent and knowledge. Your enthusiastic participation adds color, energy and meaning to this grand event. It gives me immense pleasure to extend a warm welcome and heartfelt welcome to this momentous occasion. Agarsan Gala Drawing Utsav, a grand celebration marking the Silver Jubilee of our esteemed organization. Today we gather to celebrate 25 glorious years of excellence in education, a journey filled with dedication, hard work and countless achievements. This milestone stands as a testament to our institution's unwavering commitment to nurturing talent, fostering creativity and promoting holistic growth among students. It is indeed a day of pride as we host the inter-school cultural and knowledge-based competitions, providing a platform for young minds to express their creativity, showcase their talent, intellectual and celebrate the spirit of learning and togetherness. On this auspicious occasion, let us recall the vision of our founders and the continuous support of our management
President, Secretary, and the dedicated faculty members who have been instrumental in shaping this institution's legacy over the past 25 years. May this event ignite your minds, strengthen bonds of friendship, and continue to uphold the values of learning, creativity, and unity that our college stands for. Once again, I warmly welcome each and every one of you to Agarsan Kalagayal Utsav. Let us celebrate the Silver Jubilee with pride, joy, and gratitude. Thank you. Our esteemed guest, Ms. Archana, a national award-winning actress, renowned television anchor, and multi-talented performing artist who has captured hearts across the nation. Ms. Archana is a shining name in the world of television and live media. She has acted in several popular TV serials, including Anni, directed by the legendary K. Bhalachandran, as well as Kalyana Parisu on the Sun TV and Mingo. She has also showcased her acting brilliance as a supporting actress in the award-winning movie Oripil, for which she received the prestigious national award. With over 8 years of experience as an anchor on Aditya TV, she has entertained and inspired audiences through her lively, hosting, creative interviews, and engaging presence. Ms. Archana has interviewed several leading film art stars and also hosted numerous live events, stage shows, and musical performances with remarkable charm and definition. From being a stage singer since the age of 5 to managing grand cultural and media events, she continues to be an inspiration for young talents everywhere. Today, as we gather for this vibrant inter-school competitions, we are truly honored to have you with us, a versatile artist, dynamic performer, and inspiring personality. Thank you, ma'am, for your presence. Let us all put hands together and extend a warm, enthusiastic welcome to our special guest. And I welcome one and all once again. Thank you.
அப்ப நீங்களே ஓ போட்டுக்கலாமா? எதுக்காகன்னு சொல்லுங்க பாப்பா. எதுக்காக கரெக்டா சொல்லுங்க, ரொம்ப சலசலப்புலாம் வேண்டாம். எதுக்காக நீங்க ஓ போட சொன்னேன்னு சொல்லுங்க பாப்போம். பார்ட்டிசிபேஷனா? சரி ஓகே, அதை நம்ம வச்சுக்கலாம். பட் நான் எதுக்காக ஓ போட சொன்னேன் அப்படின்னா, உங்களுடைய டீச்சர்ஸை வந்து நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க அப்படிங்கறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வந்து அம்மா அப்பாவை மதிக்கிறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசான மதிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து நீங்க ரொம்ப சிறப்பா ஒவ்வொருத்தங்களும் இங்க வந்து மரியாதை வாங்க வரும்போது நீங்க கொடுத்து சேரத்தான் அவங்களுக்கான எனர்ஜி பூஸ்டே. அவங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. நல்லா படிச்சு வாங்குற மார்க்கு, நல்ல பையன் நல்ல பொண்ணு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க வாங்குற அவார்டு தான் அந்த டீச்சர்ஸ்க்கான ஒரு பெரிய ரிவார்டு. ஆமா இல்லையா? சோ நீங்க அவங்க மரியாதைப்படுத்துற மாதிரி கௌரவப்படுத்துற மாதிரி நீங்க ஒரு வாட்டியும் கைகளை தட்டணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ வந்து இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி கை தட்டினாலும் உங்க டீச்சர்ஸ் தானே. எஸ், தேங்க்யூ சோ மச். இங்க மேல உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து நீங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்கூல்லையோ வந்து எடுத்து நடத்துறதுங்கிறது பெரிய விஷயம். அதை 25 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? சோ அந்த விஷயத்த வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா வந்து இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதுக்காக வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுக்களை வந்து நிச்சயமா இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கணும். என்ன அந்த சத்தம்? என்ன சத்தம் தெரிஞ்சுக்கலாமா? சைலண்ட் ஆயிட்டீங்க. டீச்சர் தான் என்னப்பா பயப்படாதீங்க. ஓகே, சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த 25th சில்வர் ஜூப்ளி இயருக்கு என்ன சீஃப் கெஸ்டா கொடுத்த நம்மளுடைய செக்ரட்டரி சார்க்கும் அவங்களுடைய டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய இந்த பயணம் வந்து இன்னும் 30, 50, 100 அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும். நிச்சயமா இவங்க எல்லாருமே வந்து அவங்க வந்து ஒரு பிசினஸ்ல இருக்காங்க. அதையும் தாண்டி மக்கள் குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க விடாம 25 வருஷமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது 100 குழந்தைங்களுக்கு வந்து இலவசமா வந்து அவங்க கல்வியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம். சோ இத வந்து இன்னும் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். என்ன வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கும். இங்க 15 ஸ்கூலுக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் நடத்தி அதுக்கான ஒரு சர்டிபிகேஷன் எல்லாமே இங்க வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் ஆகுதா? நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேஷனுக்காக ஒரு பெரிய ஆப்பல்லதான். தேங்க்யூ. அதே மாதிரி முக்கியமா நான் சொல்லணும், நம்மளுடைய டீச்சர் போடுற அவங்களுக்கு ஒரு ஓ போட்டுருங்க. இந்த பாட்டு கேட்கறது என்ன பாட்டு போடலாம்? தேங்க்யூ சோ மச். சோ ரொம்ப ரொம்ப அழகா நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து தொடங்கிருக்கோம். இந்த காம்பேக்ட் எல்லா டீச்சர்ஸுமே வந்து ரொம்ப அழகா அவங்களோட லாங்குவேஜ்ல அவங்க ரொம்ப அழகா வந்து பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிச்சயமா நீங்க எல்லாரும் என்ன பாத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். என்ன பாத்துருக்கீங்களா? இல்ல, அப்ப இனிமே பாருங்க. பாக்காதவங்க இனிமே பாருங்க. பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க பாக்கணும். உங்களை என்டர்டைன் பண்றதுதான் என்னுடைய வேலையா இருக்கும். சோ கடைசியா ஒரு சின்ன பாடல் பாடி நான் வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரோட பேரட்டா ஒரே ஒரு சாங் சொல்லுங்க. இல்ல என்ன யாருக்குமே இல்லையா? நான் 80s சொல்லுங்க. 80s 90s இப்ப ட்ரெண்டா போற பாட்டா இருக்கட்டுங்க. ரோஜா ரோஜாவா? ரோஜா ரோஜாவா? அடுத்த சோனியா. அடுத்த வீரமலை பிடிக்கும். கை தூக்குனா என்ன ஸ்கூலா? அட்டெண்டன்ஸ் எடுக்கிற கை தூக்குறீங்க. கை கட்டணும். அதாவது மெஜாரிட்டி தான். மீனம்மா பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அவ்வளவுதானே? சரி, சோனியா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அப்புறம் இன்னொரு சாங் இருக்கா, ரோஜா ரோஜா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கை காட்டுறீங்க. ஓகே, சரி, ஓகே. ஒரு few minutes உங்களுக்காக. ஓகேவா?
நான் சொல்லுவேன் ரோஜாக்கு பூக்கின்றன ஒரு காராவிடு நன்றி கேட்கின்றன எனக்கு respected dignitaries on the dais, respected principal, headmasters and teachers from various schools and students from various schools, and my dear faculties and students, very good morning. So in the நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, so you are all very young minds and bright and enthusiastic students. So இவ்வளவு ஒரு enthusiastic students நம்மள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. So I am very proud to be here. சாகசம் கல்லூரியில திறமைமிக்க மாணவர்கள் உயர்கல்வி தொடரும் வழியில் பொருளாதார தடை இருக்க கூடாது என்பது நம்பிக்கை வைக்கிறது. எனவே எங்கள் கல்லூரியில் நாங்க வெரைட்டி ஆஃப் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபீ கன்செஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதை பத்தி இன்ஃபர்மேஷன் கூட நாங்க வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது ஒரு திறமையான உங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாட் ஒன்லி ஃபார் த ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் த ஸ்கூல்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஒரு மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வரோம். மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப் நாங்க கொடுக்குறோம். என்ன பேசிஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னா உங்களோட +2 மார்க்ஸ் இறுதி தேர்வுல நீங்க 60% above எடுத்தீங்க அப்படின்னா we are giving the 20% scholarship in the fee concession நம்ம கொடுத்துருக்கோம். அந்த சேம் டைம் 76% மேல எடுத்தோம் அப்படின்னா 25% உங்க எங்களோட ஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு 25% fee concession தருவோம். and 86 and above கொடுத்தோம் எடுத்தீங்கன்னா 30% and above scholarship நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. so இது especially based on the main subject. உங்களோட +2 நீங்க படிக்கிற எந்த குரூப் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குரூப்ல உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ்ல மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல இந்த சதவீதம் எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் providing for all the students. so next one, I think this recognizes your hard work, dedication and academic excellence. Another thing, 100% free concession for the exemplary students. ஒரே ஒரு பைசா கூட இல்லாம நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஃப்ரீ கன்செஷன் 100% ஃப்ரீ வேணும் நீங்க படிக்கலாம். சோ அதுக்கு என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா, சோ நான் ஸ்கூல் டாப்பரா இருக்கலாம், நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, இந்த ஸ்கூல் டாப்பரா நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஃப்ரீ கன்செஷன். அது மட்டும் இல்லாம அந்த டாப்பரா இல்ல ஆனா நான் 70% அதை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா you will get the scholarship also 100% free. ஆனா என்ன கிரைட்டீரியா, நீங்க ஒரு எக்ஸாம்பிளரி ஸ்டூடெண்ட் அப்படின்றது உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் ஆர் ஹெட்மாஸ்டர் சர்டிஃபை பண்ணணும். சோ ஒவ்வொரு ஸ்கூலுக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா ஸ்கூல்ஸ்மே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% ஃப்ரீ கன்செஷன் பேஸ்ட் ஆன் அபவ் செட் கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் ஒன், ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப். இப்ப நீங்க வரும்போதே பாத்துக்கலாம், எங்க காலேஜ்ல இருக்கிற மிகப்பெரிய மைதானத்தை நீங்க பாத்துக்கலாம். கிடைக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் கன்செஷனுக்காக நாங்க என்ன அகாடமிக் இல்ல, நாங்க விளையாட்டுல we are excelling in sports, any sports எக்ஸலா இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் we are considering here.
ஸ்கூல் கூட அப்படின்னா உங்களோட +1 +2ல நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் வின்னரா இருந்தீங்கன்னா, எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் வின்னரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு 100% ஃபீ வேவிங் டியூஷன் ஃபீ கன்செஷன் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த சேம் டைம் எந்த காலேஜ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபடி, கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால், அத்லெட் அண்ட் பாக்ஸிங். இதை தவிர நீங்க ஏதாவது இன்டர் சாம்பியன்ஷிப் நேஷனல் லெவலில் வின் பண்ணியிருந்தாலும் we are providing the 100% fee concession for our students. At the same time, நாங்க national level state level player இல்ல, நாங்க district level தான் இருக்காங்க, அதுவும் we are considering this. So 50% of district level players 50% fee concession கொடுக்குறோம். அது எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. So என்னோட physical director டாக்டர் விஜயசார் சார், நீங்க எதுக்காக கான்டாக்ட் நீங்க இப்ப கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க சோஃபா வரைக்கும் நீங்க +1 அச்சீவ் பண்ணிருக்கீங்க, இதுக்கு ரெஜிஸ்டர் யுவர் நேம் டார்கெட் சார். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க போல இங்க வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we are giving the priority first of all. எல்லா ஸ்கூல்ஸ்மே யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு priority கொடுத்து நீங்க எப்பவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போலாம். உங்களோட சீட்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சார் தேங்க்யூ சார். Another one, இது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஃபீ கன்செஷன் ஃபார் ஆல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் சரி எல்லா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 1000 rupees ஃபீ கன்செஷன் இன் எவ்ரி செமஸ்டர். ஒரே பர்டிகுலரா கிடையாது, எல்லா செமஸ்டர்லயுமே இப்ப கன்சிடர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் கூட சரி எல்லா செமஸ்டர்லயுமே இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஏன் அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசிருக்கோம். அந்த பேசிஸ்ல எந்த ஒரு மாணவியும் எதுக்காக தலைப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் 1000 rupees ஃபீ கன்செஷன் இன் ஆல் தி செமஸ்டர்ஸ். ஒரு செமஸ்டர் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் another thing is a central government meritorious scholarship. That means நீங்க ஒரு +2ல வந்து 80% and above எடுக்கிறீங்க இல்ல எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா you can give the meritorious scholarship. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளை பண்ணி டைரக்டா எல்லா செமஸ்டருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் will be provided. நான் அப்ளை பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அது வந்து இந்த கிரைட்டீரியா இல்ல, ஒன்லி ஒன் கிரைட்டீரியா 80% and above நீங்க +2ல வாங்கிருக்கணும். அது கேர்ள் ஸ்டூடெண்ட் சரி பாய் ஸ்டூடெண்ட் சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா த்ரூ இன்ஸ்டிடியூஷன் வழியா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் நாங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். சோ இது எல்லாமே எடுக்கிறது அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா இந்த அனைத்து திட்டங்களும் உழைப்பையும் திறனையும் கவனிப்பதற்கும் பொருளாதார காரணங்களை கல்வி தரப்படாமல் இருப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டவை. அதனால நீங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்தந்த மாணவர்களே உங்கள் எதிர்கால உங்களோட கைகளில் உள்ளது. உயர்ந்த இலக்குகளை அமைத்து தொடர்ந்து உழைத்து நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். உங்கள் கல்வியின் கனவு திறமைக்கு முயற்சியுள்ள மாணவர்களுக்கு எப்போதும் திறந்தே இருக்கும். அதாவது எங்க காலேஜ்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் எங்க காலேஜ்ல இருக்கிறாங்க. சோ அவங்க மிஸ்ஸஸ் கே ஏமலதா இருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டா கூட நீங்க அப்ரோச் மாணவர்கள் வந்து கவுன்சிலர் நீங்க அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் வந்து நான் பார்ட்டிசிபென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஈவென்ட்ஸ்ல இல்லாத பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா பிளே கிரவுண்ட் உங்களுக்காக வெயிட்டிங். நீங்க அங்க போய் விளையாடலாம். எல்லா விதமான கேம்ஸ் அங்க இருக்கு. செஸ், கேரம், ஃபுட்பால் எல்லாமே நீங்க விளையாடலாம். தோஸ் ஹூ ஆர் நான் பார்ட்டிசிபென்ட் ஈவென்ட்ஸ்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க கிரவுண்ட்ல போய் விளையாடலாம் நீங்க. So thank you very much. So we look forward to welcoming you to our academic family and being a part of your journey towards success. Thank you and best wishes for your future. Thank you. Secondary school, slot number 5. St. Thomas School, please put your hands together. Thank you. Next, Acharya School, slot number 12. Junior College Higher Secondary School,
slot number 13. Jain International School, slot number 4. Slot number 4. Shakti Matriculation Higher Secondary School, slot number 9. St. Joseph Metric Higher Secondary School, slot number 6. St. Thomas Vidyalaya, Bhavnagaram, slot number 14. St. Mary's Girls, Permur, the slot number is 3. Slot number 3. Veera Savarkar Netaji School, slot number 15. 1-5. Global High Secondary School, Madhavaram, slot number 10. The Hindu Theological High Secondary School, slot number 9. St. Agnes Metric High Secondary School, slot number 8. Alvan High Secondary School, Manani Newton, slot number 2. So thank you so much for all the teachers, honorable teachers. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைஷாலி ஸ்ரீ. நான் செகண்ட் இயர் பிகாம் சிஎஸ் படிக்கிற ஜேஹெச்ஏ அகசன் காலேஜ்ல. ஸோ இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல வந்து 25th சில்வர் ஜூப்ளி முன்னிட்டு எங்க காலேஜ்ல இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் நடக்குது. மோர் ஓவர் 15 ஸ்கூல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அண்ட் 450 ஸ்டூடெண்ட்ஸ் மேல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ எங்க காலேஜ்ல வந்து நாலேஜ் பேஸ்ட் அண்ட் டேலண்ட் பேஸ்டு கல்ச்சுரல்ஸ் வைக்கிறாங்க. ஆன் ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ், சிங்கிங் அண்ட் குரூப் டான்ஸ் அண்ட் சோலோ சிங்கிங் நிறைய இருக்கு. அண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல குவிஸ் அந்த மாதிரி நாலேஜ் பேஸ்டு நிறைய இருக்கு. ஸோ தேங்க்யூ. I'm Dr. Nandini, Head Department of English, JHA Agasan College. We are all gathered here for the 25th year celebration, and the event name of our event is I'm Dr. R. Pushpalata, the event organizer of the Agasan Kala Gyan Utsav. So we are celebrating this event on the account of our Agasan College Silver Jubilee celebration. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். இப்போ இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் சொல்லும்போது இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் அண்ட் நாலேஜ் பேஸ்ட் காம்படிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இங்க அரௌண்ட் 15 ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 400 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டட். ஸோ இங்க வந்து இப்போ இங்க நடந்துட்டு இருக்கு. மார்னிங் வந்து நாங்க எங்களுடைய அகசன் கலா கியான் உற்சவோடைய அன்வீல் பண்ணோம், பேனரை அன்வீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினோம். அதுக்கப்புறமா எங்களுடைய செக்ரட்டரி ஸ்ரீ ஹரிஷ்குமார் சாங்கிஜி அண்ட் எங்களுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் சேர்மேன் ஆஃப் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஸ்ரீ ஹரிஷ்குமார் லோகியாஜி. அதுக்கப்புறமா எங்களுடைய ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் ஸ்ரீ அமித் குப்தா ஜி அண்ட் ஸ்ரீ சைலேஷ் ஜி அண்ட் along with them எங்களுடைய head of the institution Dr. V. Gopi sir and Dean Academics Dr. T.S. Uma Mageshwari madam எல்லாருமே சேர்ந்து நாங்க வந்து இனாகிரேட் பண்ணோம். எங்களோட இனாகரல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணினோம். அந்த இனாகரலோடைய சீஃப் கெஸ்டா விஜே அர்ச்சனா சன் டிவி ஃபேம் அவங்க எங்களோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து எங்களோட இனாகரல் ஃபங்க்ஷன்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எங்களோட ஈவெண்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ்லயும் மோர் தென் 19 ஈவெண்ட்ஸ் போத் கல்ச்சுரல்ஸ் அண்ட் நாலேஜ் பேஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்க இருந்து இந்த கிளாஸ் ரூம்லயும் வந்து ஒரு ஈவெண்ட் நாலேஜ் பேஸ்ட் நம்பர் நிஞ்சா ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ கல்ச்சுரல்ஸ் பாத்தீங்கன்னா சோலோ சிங்கிங், குரூப் சிங்கிங், சோலோ டான்ஸ், குரூப் டான்ஸ் அண்ட் நாலேஜ் பேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் நிஞ்சா, கனெக்ஷன்ஸ், பிரெயின் பிளிட்ஸ், மெமரி மேரத்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் தட் இஸ் 19 ஈவெண்ட்ஸ் வந்து ஒரே நாள்ல நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்ச் பிரேக் எங்களுடைய வேலிடிட்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நாங்க தொடங்க இருக்கோம். ஸோ வேலிடிட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கு கெஸ்டா வரப்போறது டாக்டர் விஜய திலகம், தி அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு
சமோசா மூக் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர் அண்ட் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அவரும் நம்மளோட ஜாயின் பண்ண போறாரு. அவருடைய ஒரிஜினல் நேம் நந்தகுமார். ஸோ இந்த வேலிடரி ஃபங்க்ஷன்ஸ்ல தான் நாங்கள் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓவரால் வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ்க்கு நாங்கள் வந்து 3000 and 2000 கேஷ் ப்ரைஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஈவெண்ட்ஸும் இங்கே நடக்க போகுது. ஸோ வேலிடரியை நாங்கள் வந்து by 3:45க்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ. I would like to thank our college president, Shri Aditya Agarwal, secretary sir, joint secretary sir, treasurer and cultural coordinators and chairpersons. And we would just wanted to extend our warm thanks to everyone else because we have invited students from more than 50 schools. They are all assembled here in different rooms and they are exploring their talents in cultural as well as in knowledge-based events. And we just wanted to extend our heartfelt thanks to the management for organizing this beautiful event for the school students. Thank you.